வெல்கம் டு Mypress Maths Academy. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் expand e power x sin y as a Taylor series at 0,0 up to third degree terms. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே. இதுதான் என்னது நம்மளோட ஃபங்க்ஷன் f of x, y அட் அ பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா a, bங்கிறது 0,0. ஸோ தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ் வர டெய்லர் சீரிஸ் கண்டுபிடிக்கணும். தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ் வர அப்படின்னா இந்த தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் fxxx அப்படின்னா என்ன மீனிங்? டோ கியூப் எஃப் பை டோ எக்ஸ் கியூப். ஸோ இந்த டேர்ம் வர நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் தான் பார்த்தீங்கன்னா டிகிரியும் 3ஆக இருக்கும். எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் கியூப். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஸ்கொயரு, இங்கே ஒய்க்கு பவர் 1. ஸோ டிகிரி 3. ஸோ இதுதான் தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ். இது வரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை டெய்லர் சீரீஸ்ன்னு சொல்லலாம், அல்லது இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் இருக்குது, மெக்லாரின் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மெக்லாரின் சீரீஸ்னாலே என்ன, டெய்லர் சீரீஸில் அட் அ பாயிண்ட் a, bக்கு பதிலாக 0,0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதுதான் மெக்லாரின் சீரீஸ். இங்கேயும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளோட ப்ராப்ளத்துக்கு வருவோம். சொல்யூஷன். டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் என்ன? f of x, y equal to f of a, b. What is f of a, b? நமக்கு a, b தெரியும், 0,0. ஸோ அந்த 0,0 கொண்டு போய் நம்மளோட கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதான் என்னது f of a, b ப்ளஸ் 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப்எக்ஸ் ஆஃப் a, b. இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். இது ஃபுல்லாக நீங்கள் ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக b அப்படின்னா a ப்ளஸ் b. அப்போ a அப்படின்னா ஏங்கிற இடத்துல எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது, பிங்கிறதுனா ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ a ப்ளஸ் b அப்படின்னு சொன்னேன்னா ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப்எக்ஸு. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒய் மைனஸ் பி இன்ட்டு எஃப்ஒய். அவ்வளோதான். இப்போ நான் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறேன்னா என்ன மாதிரி வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் எக்ஸ்எக்ஸ். ஏ தான் நான் சொல்லியிருக்கேன், ஏக்கு தான் ஸ்கொயரு. ஏ வந்து எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதா வச்சுக்கோங்க. ஸோ எஃப்எக்ஸ்எக்ஸ். எஃப்எக்ஸ்எக்ஸ் அப்படின்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். புரியுதா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. இது ஏ ஸ்கொயரு, இது ஏ ஸ்கொயர், இது 2ab, இது பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப்எக்ஸ்எக்ஸ். அடுத்ததான் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஏ, பிக்கு பதிலாக ஒய் மைனஸ் பி. இங்கே வந்து ஏயும் இருக்குது பியும் இருக்குது, அதான் எஃப்எக்ஸ்ஒய். ஓகே, அடுத்ததாக பி ஸ்கொயர், ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எஃப்ஒய்ஒய். எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா நம்ம எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த வரக்கூடிய ஆன்சரில் எக்ஸ், ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? அந்த a, b 0,0 கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதான் எஃப்எக்ஸ் ஆஃப் a, b, எஃப்ஒய் ஆஃப் a, b, எஃப்எக்ஸ்எக்ஸ் ஆஃப் a, b எல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது வருவோம். ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியன்ட்டு இது a ப்ளஸ் பி த ஹோல் கியூபோட ஃபார்முலா. a ப்ளஸ் பி த ஹோல் கியூபுக்கு என்ன ஃபார்முலா வரும்? a கியூப் ப்ளஸ் 3 a ஸ்கொயர் b ப்ளஸ் 3 ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப். அவ்வளோதான். ஓகே, நான் சொன்ன ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இது அப்படியே ஏயோட பவர் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வரும், பியோட பவர் கூடிக்கிட்டே போகும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தா பி பவர் 0ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பி பவர் 1, பி பவர் 2, பி பவர் 3. இங்கே ஏ கியூப் ஏ ஸ்கொயர் ஏ பவர் 0. ஏ பவர் 0ன்னா என்ன வேல்யூ? 1. இந்த நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இது 3C0, இது 3C1, இது 3C2, இது 3C3. இது வந்து பைனாமியல் எக்ஸ்பிரஷன், வேறு ஒன்றும் கிடையாது. 3C0 அப்படின்னா நான் ஈக்குவல் டு 1, 3C1னா ஈக்குவல் டு 3, 3C2னா தெரியும்ல 3 இன்ட்டு 2 பை 1 இன்ட்டு 2. ஸோ 3. 3C3 அப்படின்னாலும் நம்பர் 1. 3C3னா என்ன அர்த்தம்? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அப்படியே பேக்வேர்டில் போவோம், கீழே ஃபார்வேர்டில் வரும் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. எல்லாமே கேன்சல் ஆகி நம்பர் 1 தான் கிடைக்கும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிகிரி டேர்ம்ஸ் வரை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன வரும்? a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 வரை எழுதணும். அப்போ நமக்கு a பவர் 4 ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறதுக்காக a பவர் 4, ஏயோட பவர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். a பவர் 3 b ப்ளஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் a b கியூப் ப்ளஸ் b பவர் 4 a பவர் 0, a பவர் 0 1. இங்கே 4C0, 4C0னா வேல்யூ என்ன? 1. 4C1, 4C1ஓட வேல்யூ என்ன? 4C1 அப்படின்னா 4. 4C2, 4C2ஓட வேல்யூ என்ன? 4 இன்ட்டு 3 பை 1 இன்ட்டு 2. ஸோ 1 2 is 2, 2 2 is 4.
2 3 6. அடுத்து 4c3. 4c3 அப்படிங்கிறதோட வேல்யூ என்ன ஈக்குவல் டு 4 தான். அதாவது 4 × 3 × 2 டிவைடட் பை 1 × 2 × 3. அப்போ 3 3 2 2 கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். 4c4னா 1. புரியுதா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஐடென்டிட்டி ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோமா? ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை f of x, yன்னு எடுத்துக்கிறேன். f of x, y ஈக்குவல் டு e⁻x sin y. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது fx, அடுத்து fy. இப்படி வரிசையாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். fx அப்படின்னா என்ன? இந்த ஃபங்க்ஷன் எஃப்பை எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்குறோம். ஓகே, ஸோ எக்ஸை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. அப்போது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னாலேயும் எக்ஸுங்கிறது நமக்கு என்னது? வேரியபிள். எக்ஸை தவிர மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது. அப்போ இதில் வேரியபிள் எது? இங்கே இருக்கக்கூடிய e⁻x தான். ஒய் சைன் ஒய் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் செய்கிறதுக்கு நமக்கு e⁻xோட டெரிவேட்டிவ் என்ன, சைன் ஒய்யோட டெரிவேட்டிவ் என்னன்னு தெரியணும். d/dx ஆஃப் e⁻x ஈக்குவல் டு டெரிவேட்டிவ் ஆஃப் e⁻x என்ன வரும்? e⁻x தான். d/dy ஆஃப் சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? காஸ் ஒய். ஓகே, அதே மாதிரி காஸ் ஒய்யும் தேவைப்படும். d/dy ஆஃப் காஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? மைனஸ் சைன் ஒய். இதெல்லாம் பேசிக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, சைனோட டிஃப்ரென்ஷியேஷன் காசு, காசோட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன். அப்போது இதை எக்ஸை பொறுத்து பண்ணுறோமா? அப்போ e⁻xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு e⁻x தான் கிடைக்கும். இங்கே சைன் ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம் இன்ட்டு சைன் ஒய். அடுத்ததான் fy. fyனா என்ன? கிவன் ஃபங்க்ஷன் எஃப்பை ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கணும். இங்கே ஒய் தான் என்னது? நமக்கு வேரியபிள். அப்போது எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இருக்குது கிவன் ஃபங்க்ஷன் e⁻x அப்படியே வச்சுக்கிறேன். ஒய் சைன் ஒய்யோட டெரிவேட்டிவ் பார்க்கணும். சைன் ஒய்க்கு என்ன வரும்? காஸ் ஒய். ஓகேயா? அடுத்ததான் fxx வேணும். ஸோ fxx. வாட் இஸ் fxx? ஆல்ரெடி நம்ம fx கண்டுபிடிச்சிட்டோம். அந்த fxஐ அகெயின் எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போது எக்ஸ் தான் என்னது? வேரியபிள். இங்கே ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ சைன் ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. e⁻xஐ மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ e⁻x சைன் ஒய்யை அப்படியே வச்சுக்குவோம். புரியுதா? அடுத்ததான் fxy. ஸோ fxyனா என்ன? fxஐ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே எக்ஸுங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். அதை அப்படியே வச்சுக்குவோம். சைன் ஒய்யோட டெரிவேட்டிவ் என்ன? சைன் ஒய்யோட டெரிவேட்டிவ் காஸ் ஒய். புரியுதா? அடுத்தது fyy பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம fy பார்த்துட்டோம் இல்லையா? அந்த fyயை அகைன் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போது e⁻xங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் ஒய்யோட டெரிவேட்டிவ் என்ன? மைனஸ் சைன் ஒய். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் போடுறேன். மைனஸ் e⁻x சைன் ஒய்ன்னு எழுதிக்கிறேன். புரியுதா? அடுத்ததான் fxx வேணும். xxx இப்படின்னா என்ன? ஆல்ரெடி நம்ம fxx கண்டுபிடிச்சிட்டோம். அந்த fxx எடுத்துக்கோங்க. அதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க போகிறோம். ஸோ fxx இங்கே இருக்குது. அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது சைன் ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். e⁻xோட டெரிவேட்டிவ் e⁻x தான். ஸோ e⁻x சைன் ஒய். அடுத்ததான் fxxy ஈக்குவல் டு ஸோ fxx ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை ஒய்யை பொறுத்து பண்ண போகிறோம். இங்கே எக்ஸை பொறுத்து பண்ணாலும் இங்கே ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். அப்போது e⁻x கான்ஸ்டன்ட் அதை அப்படியே வச்சுக்குவோம். சைன் ஒய்யோட டெரிவேட்டிவ் என்ன? காஸ் ஒய். அதை அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்தது பார்க்க போகிறது fxyy. ஆல்ரெடி fxy கண்டுபிடிச்சிட்டோம். அந்த fxyயை அகெயின் ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போது e⁻x நான் அப்படியே வச்சுக்கிறேன். காஸ் ஒய்யோட டெரிவேட்டிவ் பார்க்குறேன். மைனஸ் சைன் ஒய். மைனஸை முன்னால் போட்டு சைன் ஒய் எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்தது fyy வேணும். yy ஈக்குவல் டு fyy ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதை அகெயின் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். e⁻xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻xங்கிறது இங்கே என்னது? கான்ஸ்டன்ட். ஏன்னா ஒய்யை பொறுத்து தானே பண்ணுறோம். அப்போ இந்த மைனஸ் e⁻xஐ அப்படியே வச்சுக்கிறேன். சைன் ஒய்யோட டெரிவேட்டிவ் என்ன? காஸ் ஒய். அவ்வளோதான், காஸ் ஒய். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்மளோட ஃபார்முலாவில்
fx of a, b. அப்போ a, bங்கிறது என்னது நமக்கு 0, 0. ஸோ எல்லாத்துலேயும் x அண்ட் ஒய்க்கு பதிலாக 0, 0 கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of 0, 0. கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0. அப்போ என்ன கிடைக்கும்? e பவர் 0 இன்ட்டு சைன் 0ன்னு கிடைக்கும். சைன் 0ஓட வேல்யூ என்ன? 0 தான். e பவர் 0ஓட வேல்யூ என்ன? 1. e பவர் 0 எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. சைன் 0 ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் சைன் 0 ஈக்குவல் டு 0. அதே காஸ் 0 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் இதை நம்ம போட்டுடலாம். அடுத்து fx ஆஃப் 0, 0 ஈக்குவல் டு, ஸோ இங்கேயும் சைன் வருது. சைன் 0 என்ன தான்? 0 தான். 0 இன்ட்டு எனிதிங் ஈக்குவல் டு 0. அடுத்து fy ஆஃப் 0, 0. இங்கே எனக்கு காஸ் 0, காஸ் 0ஓட வேல்யூ 1, e பவர் 0ஓட வேல்யூ 1. அடுத்ததான் fxx ஆஃப் 0, 0 விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே சைன் y வருதா? சைன் 0, 0. 0 இன்ட்டு எனிதிங் ஈக்குவல் டு 0 தான். அடுத்ததாக xy பார்ப்போம். fxy ஆஃப் 0, 0 ஈக்குவல் டு, xyலையும் பார்த்தா காஸ் 0 வருது. ஸோ காஸ் 0ஓட வேல்யூ 1, 1 இன்ட்டு 1, 1. அடுத்து fyy ஆஃப் 0, 0. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைன் 0, சைன் 0, 0. ஸோ 0 போட்டுடலாம். அடுத்து fxx ஆஃப் 0, 0. இங்கேயும் சைன் 0, ஸோ 0. ஏன் சைன் 0 மட்டும் பார்க்குறோன்னு தெரியல. சைன் 0ஓட வேல்யூ 0, 0 வச்சு எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்ததாக fxxy 0, 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் 0, காஸ் 0 1, e பவர் 0 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக இதுக்கடுத்து இங்கே எழுதுகிறேன் fxyy ஆஃப் 0, 0. ஸோ இங்கே சைன் 0 தான். சைன் 0ஓட வேல்யூ 0 தான், அதனால் 0 போட்டுடலாம். அடுத்த fyy ஆஃப் 0, 0. இங்கே பார்த்தா காஸ் 0, காஸ் 0ஓட வேல்யூ 1, அதனால் கண்ணை மூடிட்டு 1 போட்டாதீங்க, மைனஸ் இருக்குது. ஸோ -1. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு 0 தானே இருந்துச்சு. ஸோ f ஆஃப் x, y ஈக்குவல் டு, நம்மளோட f ஆஃப் x, y என்னது? e பவர் x sin y. e பவர் x sin y ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு f ஆஃப் a, b, அதாவது f ஆஃப் 0, 0. அதோட ஆன்சர் என்ன? 0 ப்ளஸ் 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு x மைனஸ் 0, தட் இஸ் x இன்ட்டு fx என்னதான்? 0. அப்போ இங்கே இந்த டேர்ம் 0 ஆயிரும். fy என்னது? 1 இல்லையா? ஸோ ப்ளஸ் y மைனஸ் 0, தட் இஸ் y இன்ட்டு 1 ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு x minus e the whole square, that is x minus 0 the whole square, that is x squared into fxx. fxx ஓட வேல்யூ 0. அப்போ 0 into x squared என்னது தான்? 0 தான். ப்ளஸ் 2ab fxy பார்ப்போம். fxy 1, அதனால் இந்த டேர்ம் வரும் நமக்கு. ப்ளஸ் 2 இன்ட்டு x இன்ட்டு y இன்ட்டு 1. ஓகே, ப்ளஸ் fyy வேல்யூ பார்த்தோன்னா அதுவும் 0 தான். அப்போ இதில் 1 மட்டும் தான் வருது. ஓகே, ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு x மைனஸ் 0 த ஹோல் கியூப், தட் இஸ் x கியூப் இன்ட்டு fxxx. இதோட வேல்யூவும் 0. ஸோ 0 ப்ளஸ் fxxy, அதோட வேல்யூ என்ன? நம்பர் 1. அப்போ இந்த டேர்ம் வரும் நமக்கு 3x மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் x ஸ்கொயர்ட் y மைனஸ் 0 இன்ட்டு 1. அடுத்து fxyy பார்த்தோன்னா அதோட வேல்யூவும் 0 தான். ஸோ அதை 0 போட்டுருவோம். ப்ளஸ் y மைனஸ் b த ஹோல் கியூபு, தட் இஸ் y மைனஸ் 0 த ஹோல் கியூப், y கியூப் இன்ட்டு fyy, அது -1. ஸோ -1. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு 0லாம் விட்டுருவோம். y ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் இருக்குது, உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது xy 2 கேன்சல் ஆகிரும். 1/3 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னது? 6. ஸோ 1/6 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்னாகும்? இந்த டேர்ம் வரும்போது ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் 1/6 வச்சு. ஸோ இங்கே என்ன வரும்? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பை 2ன்னு கிடைக்கும். இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் ஒய் கியூப் பை 6 இருக்குது. ஸோ நம்மளோட இ பவர் எக்ஸ் சைன் ஒய் இதோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் அப் டு 3rd டிகிரி டேர்ம்ஸ் வரை என்னன்னு கேட்டிங்கன்னா இதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த ப்ராப்ளம் செய்கிறதுக்கு நமக்கு இந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா தெரியணும்.
இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்முலா தெரியணும், இதோட வேல்யூஸ் தெரியணும். இவ்வளோ தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். புரியுதா? இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா மயாப்ரஸ் மேத்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணிதத்தை புரிந்து படிப்போம். தேங்க்யூ. For more videos, like, share and subscribe to Maya Prismas Academy. Thank you.